Welcome to Max for You channel. 10th Samachir 7th chapter exercise 7.5 multiple choice questions பார்க்க போறோம். So first question, the curved surface area of the right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. So cone என்ன shape கொடுத்திருக்காங்க, நமக்கு வந்து cone shape சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர், டயாமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ கோன் ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம கோனா. ஸோ கோனில் நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்ன, சிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க, curved surface area of the cone என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஸோ நமக்கு ஆர்எல் தெரியணும். ஸோ டயாமீட்டர் இருக்குது, ஸோ டயாமீட்டர் இருக்கிறதுனால ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. ஸோ டி பை 2னா 16/2 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோன் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஷேப்பா. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி எல் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இதில் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ ஏபிசி. ஸோ ஏபியோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பிசி எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் டயாமீட்டர் இருக்குது, அப்போ பிசிங்கிறது ரேடியஸ், ரேடியஸ் வந்து என்ன 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ எல் வந்து நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்னியூஸ் சைடோட ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 15, ஆர் வந்து 8. ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயர் என்ன 225, 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 982. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து 17உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதனோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 70. நம்ம எல்லுங்கிற எடுத்துக்கிறனால இது வந்து என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கும், யூனிட்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ தெரியும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பை ஆர் எல், அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பையில் தான் இருக்குது. அப்போ நம்ம பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸோ பையை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன 8. ஸோ 8 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்ன நமக்கு 17 இன்ட்டு 17. ஸோ இப்போ இது என்ன 8 இன்ட்டு 17 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு சிஎஸ்ஏ வேல்யூ கிடச்சிருமா. So 8 7s are 56, 5, 8, 13. So 136 pi. Surface area நாவே யூனிட் என்ன, ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 136 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஆப்ஷனில் அது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 4th ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Second problem, if two solid hemisphere of base radius r units are joined together along their bases, then curved surface area of this new solid is. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 solid hemisphere எடுத்துக்கிறோம். ஸோ solid hemisphereனா 2 hemisphere இப்படி இருக்குமா. ஸோ ரெண்டுக்குமே பேஸ் ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, ஜாயின் டுகெதர் அலாங் their bases. ஸோ பேஸஸோட என்ன பண்ணுறாங்க, ஒரு பேஸ் எடுத்து இன்னொரு பேஸ் மேலே வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த போர்ஷனை இது மேலே வைக்கிறப்ப இது வந்து நமக்கு ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. ஸோ இப்படி தானே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர். ஸோ இன்னொரு ஹெமிஸ்பியர் மேலே இன்னொரு ஹெமிஸ்பியர் வைக்கிறப்ப இந்த ரெண்டோட பேஸும் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இதுதான் என்ன கிடைக்கும், இந்த ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர் ப்ளஸ் இன்னொரு ஹெமிஸ்பியரை மேலே வைக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது, நமக்கு கிடைக்கிறது வந்து ஸ்பியர். ஸோ இது எப்படி வைக்கிறாங்க, அலாங் their பேசஸ் வைக்கிறாங்க, ஒன்று மேலே ஒன்று. ஸோ பேசஸ் வைக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து ஸ்பியராக இருக்கும். நமக்கு இங்கே கேட்டிருக்க கொஷின் என்ன, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் நியூ சாலிட். ஸோ நமக்கு கிடைக்கிற நியூ சாலிட் இதுதான். ஸோ அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ சாலிட் என்ன,
நியூ சாலிடோட ஷேப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்பியர். ஸோ நமக்கு ஸ்பியருடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். என்ன? 4 pi r ஸ்கொயர். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானாவே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் யூனிட்ஸ். அப்போ நம்மளோட ஆன்சரில் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளோட ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் எது? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். 4 pi r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். Third problem, the height of the right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கோன் ஷேப் கொடுத்துட்டாங்க. கோன் ஷேப்பில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 cm. ஸ்லாண்ட் ஹைட்னா என்ன? எல்லா. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எல் இஸ் ஈக்குவல் டு 13 cm. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹைட் கேட்குறாங்க. ஹைட் எப்படி நோட்டேஷன் கொண்டு போகும்? ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோன்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோனுடைய ஷேப்பு. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துட்டாங்க 5 cm. தென் ஹைட் கேட்குறாங்க. எல் வந்து 13 cm கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணலாம்? எல் தட் இஸ் ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைபாட் தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா? ஸோ ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பி சி. ஸோ ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆர் வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. எல் வந்து 13 cm கொடுத்துருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ பித்தாகரஸ் தியரம் படி எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் வராது, ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் ஸ்கொயர். ஸோ ஹெச் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகுமா? எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர்னால் எல்லோட வேல்யூ என்ன? 13. ஆர் வந்து 5. 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் வந்து 169, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4, 14. ஸோ இது 12 உடைய ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் யூனிட்ஸ் தான் எடுத்துக்கோம். ஸோ 12, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 cm. ஸோ நம்ம கேட்டதே ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹைட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 cm. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன? 12 cm. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Fourth problem, if the radius of the base of a right circular cylinder is halved, keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder. ஸோ இப்போ நமக்கு வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரிஜினல் சிலிண்டருக்கும் இந்த கண்டிஷனுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம், சிலிண்டரோட வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரிஜினல் சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரேடியஸ் அண்ட் ஹைட் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் நமக்கு ரேடியஸ் அண்ட் இதுதான் நமக்கு என்னது? ஹைட்டு. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 6 ஈக்குவல் டு 6, ஹைட் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு ஹெச். இப்போ நியூ சிலிண்டரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் ஹாஃப்டு. அப்போ நமக்கு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சிலிண்டருக்கு ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் த ஒரிஜினல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆயிடுது? ஹாஃப் ஆயிடுது. ஸோ இங்கே ஆக்சுவல் வேல்யூ வந்து 6. ஸோ பாதி அப்படின்னா r/2வா? கீப்பிங் த சேம் ஹைட். ஸோ ஹைட் என்னவா இருக்கும்? சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்ததுனால ஹெச் தான் இருக்கும். ஸோ இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் நமக்கு என்ன? r/2. ஹைட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏ தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்குறது என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தஸ் ஆப்டைன்டு டு த வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டர். தஸ் ஆப்டைன்ட் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் சிலிண்டர் நியூ சிலிண்டரோட வால்யூம் டு த ரேஷியோ ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டரோட வால்யூம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர். ஏன் நியூ சிலிண்டர் டிவைடட் பை ஒரிஜினல் சிலிண்டர் போட்டிருக்கோம்னா ரேஷியோவே வந்து என்ன கேட்டிருக்காங்க?
the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder கேட்டிருக்காங்க. So new cylinder divided by the original cylinder தான் நம்ம கேட்டிருக்காங்க. So volume of cylinderக்கு நமக்கு formula தெரியும். என்ன? pi r square h. So new cylinderக்கு என்ன? pi newக்கு வச்சுக்கலாம். இது வந்து rn hn ன்னு வச்சுக்கலாம். இது வந்து RO, இது வந்து HO ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா old new கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. நியூ சிலிண்டருக்கு வந்து Rn whole square Hn divided by pi into RO square HO. இப்போ இதில் நம்மளோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டிவிஷனில் இது ரெண்டு காமனாக இருக்கிறதுனால டிவைட் ஆயிரும். Rn அப்படின்னா இதுதான் நியூவா, நியூவோட வால்யூம் என்ன? R by 2 the whole square into Hn வந்து HA தான் divided by RO என்ன? 6, HO வந்து H. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது? HH கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்? R square by 4 divided by R square. ஸோ இது டிவிஷனில் இருக்குது. அப்போ கீழே கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? அப்போ R square divided by 4 into R square. அப்போ R square கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்ன? 1 மேலே கீழே 4. அப்போ வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் இஸ் டு வால்யூம் ஆஃப் ஓல்டு சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 1:4. ஸோ இதுதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரேஷியோ ஆஃப் த நியூ சிலிண்டர் டிவைடட் பை ரேஷியோ ஆஃப் த ஓல்டு சிலிண்டர். ஸோ 1:4. ஸோ நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் 1:4. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். Fifth problem, the total surface area of the cylinder whose radius is 1/3 of its height. So cylinder உடைய radius வந்து 1/3 of its height இருந்துச்சு அப்படின்னா total surface area என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஷேப் என்ன? சிலிண்டர். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? radius is equal to 1/3 of its height. ஸோ அப்போ r is equal to 1/3 h. அப்போ ரேடியஸ் நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? ரேடியஸ் வந்து 6. ஸோ r is equal to 1/3 h. ஹைட் வந்து என்ன? ஈக்குவல் டு h. ஸோ இப்போ நம்ம கேட்குறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியுமா? TSA ஆஃப் அ சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2 pi r into h plus r. ஸோ இப்போ ஆருக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1/3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 1/3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏன் வந்து ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆன்சர் சொல்யூஷனில் நமக்கு ஹெச்சில் தான் இருக்குது. ஸோ ஆரோட டேர்ம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஆர் டேர்ம் தேவையில்லை அப்படின்னா ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 pi இங்கே பையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம பையும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2 pi இன்ட்டு ஆர் பதில் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? h/3. இங்கே h plus r பதில் h/3. ஸோ இப்போ 2 pi h divided by 3. இங்கே வந்து LCM எடுத்தோம் அப்படின்னா 3h plus x h divided by 3. ஸோ அப்போ 2/3 pi h into 4 3h plus h 4h divided by 3. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 4 2s are 8, 3 3s are 9, அப்புறம் pi. ஸோ இங்கே என்ன இருக்குது? pi h into h. அப்போ h ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னாவே நமக்கு யூனிட்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம TSA ஆஃப் அ சிலிண்டர். ஸோ 8/9 pi h ஸ்கொயருங்கிற ஆன்சர் நமக்கு சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் 8 pi h ஸ்கொயர் பை 9 நமக்கு கிடைச்சது 8 pi h ஸ்கொயர் பை 9. ஸோ இதுதான் ஃபிஃப்த் ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.